ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்வதற்காக தான் இந்த வராகியம்மா நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? எல்லாம் நல்ல விஷயம்தான். இப்போது உன் வாழ்வில் வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது. இனிமேல் நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி தரும் விதமாக தான் மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். எப்போது எனக்கு நல்லது நடக்கும் என என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்த உன் வாழ்க்கையை கூடிய விரைவிலேயே சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு வாழ வைப்பதற்காக இப்போது நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் இனிமேல் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழப் போகிறீர்கள். உன் அன்பிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இனிமேல் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றி இனிமேல் நீ பயப்படவும் வேண்டாம், கவலை கொள்ளவும் வேண்டாம். முக்காலத்தையும் முழுவதுமாய் உணர்ந்திருக்கும் நான் நீ ஆசைப்பட்டதை அவ்விதமாகவே நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. உன்னை கண்டுகொள்ளாதவர்களிடம் போய் நீ கண்ணீர் விடுவதிலும், செவி சாய்க்காதவரிடம் போய் உன் மனவேதனையை சொல்லி கதறுவதிலும் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? முதலில் உன்னை விட்டு விலகி போனவர்களை கண்டுகொள்ளாமல் நீ கடந்து போக கற்றுக்கொள். எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாக நடப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன். நீ ஏன் தேவையில்லாமல் கலங்குகிறாய்? உன்னை உதறி தள்ளியவர்கள் அப்புறம் அதற்காக வருத்தப்படும்படி உன் வாழ்க்கையில் உயர்வை நான் கொண்டு வரத்தான் போகிறேன். எப்போதும் என் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும் என நீ உனக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். கூடிய விரைவில் நீ நினைத்த காரியங்களெல்லாம் நல்லபடியாய் நடந்து முடிந்து மங்களம் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும்படி உன் வாழ்வில் எல்லா நல்லதையும் நான் அரங்கேற்றுவேன் என் செல்லமே. இப்போது உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை பெரிதுபடுத்தி கவலை கொள்ளாதே. அதற்கான பரிகாரமும் பதிலும் என்னிடம்தானே இருக்கிறது. இந்த வராகி அம்மாவை முழுவதுமாக நீ நம்பினால் போதும். உன்னுடைய உடலிற்கும் மனதிற்கும் தேவையான சக்தியை கொடுத்து, உன்னுடைய பக்தியின் மூலமாகவே உனக்கான பாதுகாப்பையும் கொடுத்து, உனக்கான செல்வங்களையெல்லாம் கையோடு கொடுத்து விடுவேன். உன்னை விட்டு நான் எங்கு செல்லப் போகிறேன்? உனது இதயம்தானே என்னுடைய கோயிலாக இருக்கிறது. இனிமேல் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். வெளியே கையேந்துபவர்கள் 1000 பேர் இருக்கும்போது என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உனக்காக உனக்கிடம் உனக்கானதை கொடுப்பதற்காக நான் வந்துவிட்டேன். இத்தனை நாட்கள் காத்திருந்த நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்வதற்கு உரிய நேரம் வந்துவிட்டதல்லவா? அவசரப்படாதே. அவசரப்படுவதால் நிம்மதிதான் தொலையும். எல்லாம் சரியாகும் என உன் முழு நம்பிக்கையும் என்னிடம் கொடுத்துவிட்டு பக்தியோடு என்னை வணங்கி கொண்டு வாழ்ந்தாலே போதும். இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் சரி செய்து எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி என் அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த வந்துவிட்டேன் என் செல்லமே. இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அதை சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் நீ அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் மனதில் இப்போது நிறைய தேவையில்லாத யோசனைகளும் கற்பனைகளும் குழப்பங்களும் இருக்கிறது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்த விஷயங்களையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். மீண்டும் நீ எந்த விஷயத்திலும் தோற்காத அளவிற்கு உன்னுடைய நம்பிக்கை உனக்கு துணையாய் இருக்கும். நீ வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நானே உன்னுடனேயே வரப்போகிறேன் என் செல்லமே. அதற்காக தானே இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன். இனிமேல் உன் மனமானது ஒரு நிலையில் நிற்கும். தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து நீ கவலைப்படாத அளவிற்கு உன் வாழ்க்கைக்கான சுடர்விடும் ஒளியாய் நானே உன்னை சுற்றி சூழ்ந்து நின்று பிரகாசத்தை கொடுக்கப் போகிறேன். உனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உடனே அந்த கஷ்டத்தை நினைத்து கண்ணீர் விடாதே. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த வராகி அம்மாவை மனதில் நினைத்துக்கொள். அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன் லட்சியத்தை நீ அடைவதற்காக முயற்சி செய்யும்போது, நீ நினைத்ததை நடத்துவதற்காக முயற்சி செய்யும்போது பல தடவைகள் தோற்க நேரலாம். ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை இழிவாக பேசினாலும் அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது கவலைப்பட்டே காலத்தை கழிப்பதற்காகவா என்ன? ஆளுக்கொரு பேர் 1000 பேர் 1000 விதமாய் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் பெரிதுபடுத்தாதே. உனக்கான நல்லதை நீ நினைத்தது போல நடத்தி நான் முடித்து தருகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் எவ்வளவோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டாய் அல்லவா? இனி நீ வாழக்கூடிய நாட்களும் உன் வாழ்வில் வரக்கூடிய நாட்களும் நிச்சயம் பொற்காலமாக மட்டும்தான் இருக்கப் போகிறது.
நீ வாழவே கூடாது என நினைத்து உனக்கு கெடுதல் செய்தவர்கள் கண் முன்னாலேயே அவர்களை விட உயர்வாக ஜொலிஜொலிப்பாக வாழப்போகிறாய். மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. உனக்காக நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் அல்லவா? இப்பொழுது முதல் உன்னை பிடித்துள்ள அனைத்து துன்பங்களும் துயரங்களும் தடைகளும் உன்னை விட்டு விலகும். தடுப்பவர் யாருமில்லாமல் உன் விருப்பங்கள் யாவும் அழகாய் நிறைவேறி நீயும் நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய். அந்த நாள் மிக அருகில் வந்துவிட்டது என்பதை புரிந்து சந்தோஷமாய் இப்போது உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழலாம். உனது கர்மாக்கள் அனைத்தும் கழிந்து போகும்படி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துவிட்டேன். உனக்கு நல்லது எது, எது உனக்கு கெடுதலாக போய் முடியும் என எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்துதானே நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது புரியாமல் என் வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது. எனக்கு மனமே சரியில்லை, எனக்கு மனம் முழுவதும் பயமும் பதட்டமும் கவலையும் பிரச்சனையுமாக இருக்கிறது என நீ ஏன் நிலை தடுமாறுகிறாய்? நீ நிலை தடுமாறி என்ன செய்வதென தெரியாமல் திக்கு திணறி வாழ்ந்த காலங்களெல்லாம் முடிந்து விட்டது. இப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவாக உனக்கு வெற்றி கிரீடத்தை அணிவித்து அலங்கரிக்கப் போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல முறையில்தான் இருக்கும். நீ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை தருவதற்காக தானே இப்போது நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துள்ளேன். இனிமேல் நீ எதுவும் கவலைப்படும்படி நான் நடத்த விட மாட்டேன். கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து என்னிடம் வந்து என் அருகில் உட்கார் என் செல்லமே. உனக்கு நேரம் இருந்தால் என்னுடைய ஆலயத்திற்கு என்னை தேடி வருவாயா? உனக்கான நல்லது செய்வதற்காக நான் எப்போதும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் முழு கவனத்தையும் உன்னுடைய மனம் முழுவதையும் என்னிடம் ஒப்படைக்க முடியுமா? கண்டதையும் யோசித்து மனதில் கண்ட குப்பைகளையும் போட்டு வைக்காமல் உன்னுடைய மண் முழுவதையும் என்னை மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளும்படி பார்த்துக்கொள். இனிமேல் நடக்கப் போவதை உனக்கு நல்லவிதமாய் நான் நடத்தி கொடுப்பேன். அது வேண்டும் இது வேண்டும் என உன் தேவைக்காக மட்டும் என்னை தேடி வராமல் உன் தேவையே நான் தான், உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து தரக்கூடிய தாய் நான் தான் என என்னை நோக்கி நீ வந்து பார். எல்லா பிரச்சனைகளும் சரியாகி எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து நான் உன்னை காப்பாற்றுவேன். அந்த வானமே உன் மீது இடிந்து விழுவது போல வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ இழந்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என சொல்லியிருக்கிறேன் தானே. இப்போது இனிமேலும் உன்னை கஷ்டப்பட விடாமல் நீ இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் உன் கை கெட்டும்படி செய்ய போகிறேன். நீ உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது தானே அது பெரும்பாலும் தவறாய் நடந்து முடிந்து விடுகிறது. பிறகு தெரிந்தும் கூட ஏன் மீண்டும் மீண்டும் தவறையே செய்து கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. எல்லா விஷயங்களும் சரியாகும். நீ நம்பிக்கையோடு உன் பாரத்தை என் மீது சுமத்தினால் நிச்சயமாக அதை நான் சரி செய்வேன். நீ நினைப்பது நல்லதாகத்தானே இருக்கிறது. பிறகென்ன, நடப்பதும் உனக்கு நல்லதாகவே இருக்கும். கலங்காதே. உன் துன்பமெல்லாம் தீர்ந்து போய் என்னுடைய அருளால் இனி உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். பிரச்சனைகளுக்கு ஆகச் சிறந்த தீர்வு என்பது சாதுரியத்துடன் கூடிய பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாய் நான் நடத்துவேன்.